நன்றி சொல்லு என்று சொல்லி இந்த நாளிலும் சங்கீதத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆராதிக்கும் பொழுது கூட உதட்டளவு அல்ல, உள்ளத்திலிருந்து என்ன செய்யணுமா? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் உள்ளத்திலிருந்து ஆராதிக்கும் பொழுது அதிலே கர்த்தர் பிரியப்படுகிறார், அதிலே கர்த்தர் சந்தோஷப்படுகிறார், அதிலே கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஆமென். அடுத்த 2வது வசனத்தில் பாருங்க, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த ஜீவன் இந்த சரீரத்தில் இருக்கும் வரைக்கும் நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நல்லது நடந்தால் மட்டும் துதிக்கக்கூடாது, எல்லா நேரமும் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். சங்கீதம் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று சொல்லி. அப்போ எந்த காலமாக இருந்தாலும் எல்லா காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ஜீவன் இந்த சரீரத்தில் இருக்கும் வரையிலும், நாம் உயிரோடு இருக்கும் வரையிலும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அதுவே கர்த்தருடைய கிருபை தான். ஆமென். இந்த 2025 ஜனவரி மாதம் இருந்தவங்க இன்னைக்கு நிறைய பேர் இல்லைங்க, நிறைய பேர் இல்லை, மரித்து போய்விட்டார்கள். ஆனால் இன்னைக்கும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய கிருபை தான். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளுமே கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். உயிர் இருக்கிற வரையில் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் இப்போதைக்கெல்லாம் சாக மாட்டோம். அல்லேலூயா. இன்னும் நம்ம நிறைய வருஷம் இருப்போம், கர்த்தருக்காக வாழுவோம், கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாக நம்ம வாழ்ந்து காட்டுவோம். ஆமென். ஆனால் துதிக்கிறத மாத்திரம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு அம்மாவை குறித்து நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம் 37ஆம் வசனம், அதில் ஒரு அம்மாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 2:36-37. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு இருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு வயசு எத்தனை? 84. இந்த அம்மா திருமணமாகி 7 வருஷம்தான் கணவரோடு வளர்ந்துருக்கிறார், கணவர் மரித்து போயிட்டார். இப்போ இந்த அம்மாவுக்கு பிள்ளைகள் இருக்கிறதாக இதில் சொல்லப்படவில்லை. ஆனாலும் கூட இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை துதிக்கும்படி, கர்த்தரை ஆராதிக்கும்படி, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி என்ன பண்ணுறாங்களா? ஆலயத்துக்கு வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 84 வயசில் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று அந்த அம்மா வாஞ்சியோட தாகத்தோட ஆர்வத்தோட வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வயது 84. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மாவுக்குன்னு யாருமே இல்லை, கணவரும் இல்லை, பிள்ளைங்களும் இல்லை. ஆனாலும் கூட நான் கர்த்தருக்காக என்ன செய்வேன்? நான் வாழுவேன். கர்த்தருடைய நாமத்தை நான் உயிரோடு இருக்க வரையிலும் அவரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன், மற்றவர்களுக்காக ஜெபித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி அந்த அன்னாள் அம்மாள் கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாமும் கூட என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தரை அதிகமாக துதிப்பதற்கு நாம் பழக வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நினச்சி ஒவ்வொரு நாளுமே நீங்கள் துதிக்க பழக வேண்டும். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இவ்வளோ நேரம் கர்த்தனெல்லாம் செஞ்சுருக்கிறாரு. நான் காலையில் எழுந்துன்னு வெயிலை பார்த்துன்னு என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவரே வெயிலை தந்தீங்களே, நன்றி ஏசப்பா. இது துதிங்க, இது ஒரு நன்றி பலி. கர்த்தர் நிறைய